ஹாய்ங்க, வெல்கம் டு சிவா விளாக்ஸ். இன்றைக்கி எங்கே போகிறோம்னா, ஏதோ ட்ரக்கிங் போகிறோம்னு நினைக்கிறேன். நீ ஏதோ காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு. ட்ரக்கிங்லாம் எதுவும் போல். சிவன் கோயில் கும்பாபிஷேகம் சிங்கப்பூரில். இது 2வது கும்பாபிஷேகம் நான் அட்டன் பண்ணுறது. அது மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா போன சிவன் கோயில் கும்பாபிஷேகம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு காலைல சீக்கிரமாகவே கிளம்பி வந்தாச்சு. ஆனால் என்னென்னா, பஸ்ஸில் ஏறலான்னு போய் வெயிட் பண்ணேங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருப்பாங்க. தாங்கல. ஒரு பஸ்ஸுக்கு 20 பேர், மேக்ஸிமம் ஒரு 50 பேர் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பேர் ஏறினாங்கன்னா நான் எப்போ போகிறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், நடந்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் தான் போட்டிருக்கு, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்துருவோம். ஊரில் காடுகார கம்மெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கான். இது மொத்தம் 2 வழி இருந்துச்சுங்க. 2 வழியில் எந்த வழியை சூஸ் பண்ணலான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. என்ன பண்ணேன், அந்த ஒரு வழி இந்த ரோட் சைட்லேயே, ரோடில், அதாவது அந்த ரோட்லேயே பக்கத்துலேயே வரும், அந்த இதில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். அப்புறமா இந்த வழி கண்ணில் பிடிச்சி, இது ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, சரி இதில் பூந்துருவோம். கொஞ்சம் அப்படியே செடி கொடி, இந்த பாதை நம்ம ஊர் பாதை மாதிரியே இருக்குது, சரி இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்தாச்சு. வாங்க கோயிலுக்கு போயிட்டு கும்பாபிஷேகத்தை காட்டுறேன். ஏன்னா அதுதான் மெயின், அதுக்கு தான் வந்திருக்கோம். மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? வெல்கம் டு சிவா விளாக்ஸ். மறந்துடாதீங்க, சிவா விளாக்ஸ். வாங்க போகலாம். என்னோட நிறையா வீடியோ கொஞ்சம் லேட்டாக டிலேயாக வருது, அது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 1 மாதம் டிலே ஆகிலாம் வீடியோ வந்திருக்கு. அப்படிப்பட்ட பட்சத்தில் கொஞ்சம் ஏற்றுக்குங்க என்னோடய வீடியோ. ஏன்னா எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற போட்டு மொபைலை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டி உள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப ஹேங் ஆகிட்டு இருக்கிறது. ஃபோனை ஏதோ ஒன்று பண்ணிடலாம் போல அப்படின்னு தோணுது. அப்புறமா தான் தெரியுது, ஒரு ஃபோன் தாண்டா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் மறக்காமல். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் இன்னும் அதிகமாக வரணும் எனக்கு. ஓகே வாங்க போவோம். சொல்ல அந்த டயத்தில் சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. ஒன்றும் சமாளிக்க முடியலை. போய் தூரத்தில் தான் நின்று போயிட்டே பார்க்க முடிஞ்சிச்சு, பக்கத்தில் போகவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் தூரத்தில் நின்றே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறது, கூட்டம் அவ்வளோ கூட்டம். நானும் ரொம்ப நேரமாக கழுகு வரும்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் சிவன் கோயிலில் வந்துச்சு. சரியான கூட்டம் மக்களே. அவங்க நினச்ச கூட்டமே இருக்காது அப்படின்னு. கூட்டம் சரியான கூட்டம் வலுவாக இருக்குது. ரொம்ப தூரத்தில் தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சிச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே எப்படி முன்னாடி வா, இங்கே வா, அப்படியே இந்த இதில் இது வாங்கிட்டு இப்படியே போயிடுவோம். ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆனால் சரியான கூட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இங்கே போலீஸ் பந்தோபஸ்து கொஞ்சம் அதிகமாக இல்லை.
கொஞ்ச நேரத்தில் விட்டுருந்தா 4-5 பேர்த்த கொண்டு போப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டங்க, முடியல பாருங்க, பேர்த்து அதாவது ரொம்ப டயர்டாகிட்டோம். அவ்வளோ கொஞ்சம் கூட நகரவும் முடியல. ஏன்னா கூட்டத்தை பார்த்தீங்களா, கூட்டம் உங்களுக்கே தெரியும், சரியான கூட்டமாக இருக்குது பாருங்க. போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம ஊர் ஆளுங்க வந்து ரொம்ப அதிகம். ஆனால் இந்த கூட்டம் மட்டும் இல்லை, அப்புறம் அங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த லைனில் இன்னும் சரியான கூட்டமாக இருக்குது. கூட்டத்தை பார்த்தீங்களா, இந்த கூட்டம்ல இது இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த டென்ட் இருக்குது பாருங்கள், இதுக்கு அவங்களுக்கு வந்து அதாவது அடுத்த சைடில் வந்து சரியான கூட்டம் இருக்குது. ஆளை வந்து நச்சு தான் வெளியில் அனுப்புகிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க, முடியல. ஏண்டா வந்தோன்ற மாதிரி ஆகிடுச்சு. சாமி இன்னும் பார்க்கவே இல்லை. கோயிலுக்குள்ளே போக முடியாதாங்க, அம்மனுக்கு அளவு இல்லையா? எல்லாம் வந்து அவங்க பூசாரி, அதாவது ஒவ்வொரு கோயில் இருக்காங்கன்னா சிங்கப்பூரில் வந்து ஒவ்வொரு கோயில் இருக்காங்கன்னா அவங்களோட, அதாவது நம்ம ஊரில் எப்படி மண்டகப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி இங்கே வந்து அவங்களோட ஒவ்வொரு கோயிலோட மண்டகப்படி நடக்கும். அதுக்கடுத்து தான் உள்ளே போகலாமா. மேபி வந்து ஈவினிங் தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம்லாம் இல்லை. இங்கேருந்து கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பி போகலாம் தான். ஓகேவா, முடிச்சுக்கலாம் அதோட. கூட்டம் சரியான கூட்டங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்குறத விட அவங்க கோயில் சமஸ்தானமே, அதாவது கோயிலோட அது அறநிலைத்துறைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கூட்டம் கண்ட்ரோலே பண்ண முடியல. இவங்க லைனில் நிற்கிறவங்களாம் போய் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே திரும்ப வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் லைன்லேயே நிற்கிறாங்க. கோவிலின் வலதுபுறம் உள்ளவர்கள் தயவு செய்து கொஞ்ச நேரம் அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் வாங்க. அங்கே ஒரு சோக் பாயிண்ட் அமைந்திருக்கின்றது. தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட அனுப்பி. கூட கோயிலை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் எப்படிடா பார்க்க போகிறோம், பார்க்கவே முடியலையே, உள்ளே விட மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை உள்ளே விட்டாங்க, போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது முக்கியமாக முருகனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த முருகன் சன்னதியை பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு சொல்ல வேணும், முருகன் நிறைய பிடிக்கும். நீங்களும் பாருங்கள். சிவாய ஓம் நம சிவாய, சிவாய நம 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 1500 அதற்கும் குறைவாக தான் இருக்கிறது. இன்னும் 10 நிமிடங்கள் 12 நிமிடங்கள் குறைவாக இந்த
யூடியூப்பா மூஞ்செல்லாம் இருக்காதுல்ல இருக்கா ரெக்கார்ட் ஆகிட்டு போட்டு நல்லா இருக்கு ஓகேண்ணே தயவு செய்து தொடர்ந்து இதேபோல் அமைதியாக்குவார். Dear Movies, thank you so much for your cooperation. It is not easy, 20,000 people, the weather is hot, not easy, I understand. But now that பிரசாதம் வேறு கொடுத்துருந்தாங்க. பிரசாதம் அன்பாக்சிங் வேறு பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. அதான் சொல்லவா வேணும், அவர் நமக்கு கொடுத்தது நல்லா தான் இருக்கும். பாருங்க ஏன் ஒரு நிமிஷம் பேசாம முடியா. பிரசாதம் மிளகு ரைஸ் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. பெரிய பெரியா இருக்குது பார்த்துருவோம். சுவியம் ஜிலேபி, இது வந்து அதிரசம், இது அச்சுமுறுக்கு, லட்டுங்க, ரவா லட்டு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பூந்தி லட்டு ஒன்று இருக்குது. பூந்தி தனியாக வேறு கொடுத்துருக்காங்க. சீனி சேகு, காராப்பூந்தி, மிக்சர், முறுக்கு, அப்புறம் இது மைசூர் பாக்கு வேறு 2 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ வந்து மிளகு ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கும். கோயில் பிரசாதம்ல சொல்லவா வேணும். அதான் முந்திரி பருப்புலாம் போட்டு வச்சுருக்காங்க. சாப்பிடுங்க. ஓகே, காலையில் சாப்பிட வேறு இல்லை, அதான் போட்டு விட்டு லாசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, திட்டினாலும் திட்டுங்க, ஏதோ வீடியோ முடிச்சுக்கோங்க. பாய்.